இயக்குனர் ஏஆர் முருகதாஸை காணவில்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். அவரோட கரியர்லேயே அவர் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு படம்னு என்ன கேட்டால் இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். பார்த்த பழைய படத்தை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்ததுனால மட்டும்தான். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம சிக்கந்தர் இந்த திரைப்படத்தில் விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் திரையரங்கில் வெளியான ஒரு ஹிந்தி திரைப்படம், சல்மான் கான் நடித்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம சந்தோஷ் நாராயணன் பேக்ரவுண்ட் ஸ்கோரோட வெளிவந்திருந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னா, ராஜ்கோட்டோட ராஜா தான் ஹீரோ. இந்தியாவோட 25% தங்கம் அவர்கிட்ட தான் இருக்குது. இன்னுமே அந்த ஊருக்கு அவர் தான் ராஜாவாக இருக்கார். அவரை யாராலையும் அசைக்க முடியல. ராபின்ஹுட் மாதிரி கிடையாது, பட் கெட்டவங்களுக்கு கெட்டவன் நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சொத்துக்களை வச்சு பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாரு. அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் சந்தர்ப்பத்தில் ஒரு மினிஸ்டராக இருக்கிற சத்யராஜ் அவருடைய மகனை இவர் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் திரைப்படத்துடைய கதை. படம் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் சீனே வந்து அந்த கிளாஷில் தான் ஆரம்பிக்குது. வில்லனோட பையனை சல்மான் கான் நடிச்சிடுறாரு. அதுக்காக ஹீரோவை கார்னர் பண்ணுறதுக்காக நம்ம கிஷோர் அவரை அந்த ஊரில் எஸ்பியாக நியமிக்கிறாங்க. அவர் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் ஹீரோ எவ்வளோ பெரிய ஆள், அவரோட பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவரை எதிர்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சத்யராஜ் பண்ணுற அட்ராசிட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்க்க புறப்படுற ஹீரோ அவர் எப்படி வில்லனை ஒடுக்கினார் அப்படிங்கிற வழக்கமான ஒரு ஒன்லைனர் கதை தான். படத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் தான். ஏஆர் முருகதாஸை காணும், இயக்குனர் ஏஆர் முருகதாஸை காணவில்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். படம் பேர் போடும்போது அவர் பேர் போடுறாங்க. படத்தில் எங்கேயாவது அவர் வருவார், கேமியோட வர்றது அடுத்தது இருக்கட்டும், ஒரு சீனில் வர்றது இருக்கட்டும், அவருடைய டச்சு எங்கேயாவது இருக்கும். இது ஒரு ஏஆர் முருகதாஸோட படம் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு படம் முழுக்க லென்ஸ் வச்சு தேடி பார்த்தாலும் ஒரு இடத்துல கூட ஏஆர் முருகதாஸோட படம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு சீன், ஒரு ஷாட் எங்கேயுமே கிடையாது. இது ஏதோ எந்த இயக்குனர் வேணாலும் இந்த திரைப்படத்தை எடுக்கலாம். ஒரு வழக்கமான ஒரு கதை, வழக்கமான ஒரு சீன்ஸு, ஸ்டன்ஸு, எதுவும் படத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஏஆர் முருகதாஸுக்கு அடுத்து எதுவுமே புதுசாக இல்லை. சல்மான் கான் உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. சல்லுபாயோட ரசிகர்களுக்கு வந்து அவரை படம் முழுக்க வராரு. அதனால் அதை பார்க்குறதுக்கு அவருக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை தாண்டி போன வருஷம் அவருக்கு பெரிய படங்கள் எதுவும் வரல, 2 கேமியோ தான் பண்ணார். 2023 டைகர் 3 அது சரியான பிளாக் பஸ்டர். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் வீரம் அந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணி கிசிகா ஜான்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அதுவுமே பெருசாக போகலை. ஸோ அந்த திரைப்படமும் இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட ஒன்று. நடுவில் டைகர் 3 பெருசாக ஓடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்போ ட்ரெண்ட் மாறிட்டு இருக்குல்ல. அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ வந்து ஒரு படம், அவர் நடிப்பில் ஒரு படம் வருது அப்படிங்கும் போது அதில் வந்து அவர் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா பெரிய விஷயம், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, பெருசாக இருக்கணும். கடைசியாக நம்ம ஷாருக் கான் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜவான், பட்டான் எல்லாமே வந்து அதோட ஸ்கேல் லார்ஜ், பிரம்மாண்டம், மாஸ்லேருந்து எல்லாமே பெருசாக இருக்கும், புதுசாக நிறையா இருக்கும். பெருசாக இருக்குங்கிறத விட புதுசாக இருக்கும். இதுலேயுமே பெருசாக இருக்குது, பிரம்மாண்டம் இருக்குது. அவர் ஒரு ராஜா, அதை விட என்ன பெரிய பிரம்மாண்டம் வேடி கிடக்கு. ஒரு பெரிய செட்டு போட்டு ஒரு பெரிய அரண்மனையில் எடுத்திருக்காங்க. காசை தனியாக செலவழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, காசை தனியாக செலவும் அடிச்சிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. ஆனால் படத்தில் புதுசாக எதுவுமே இல்லை. ஏஆர் முருகதாஸ் விடுங்க, அவர் படத்தில் இல்லை, அவர் காணுன்றதை தாண்டி படத்தில் புதுசாக பெருசாக எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை. ரொம்ப வழக்கமான பார்த்த சீன்களையே பார்த்த மாதிரி. இப்போ நம்ம சிங்கம்ல அவர் சூர்யாவை, பிரகாஷ்ராஜ் ஃபர்ஸ்ட் டைம் சூர்யாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அந்த ஊர்க்காரங்க ஒன்று பண்ணுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே தான் அந்த ஊர்லேயும் பண்ணுறாங்க. அதே சீனை திருப்பி பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் சீன்ஸு, ரிப்பீட்டட் டயலாக்ஸு எல்லாமே ரிப்பீட்டடாக அப்படியே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதுதான் படத்தில் மிகப்பெரிய பிரச்சனையே. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சல்மான் கானாக இருக்கட்டும், ராஷ்மிகா அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. ரொம்ப அந்த ஒரு அவங்க ராணி சாப் தான் கூப்பிடுறாங்க. அந்த ராணிக்கான அந்த ஒரு கெத்தோட படம் முழுக்கவே வந்து பாதி படம் தான் வராங்கன்னாலும் செகண்ட் ஹாஃப்லேயும் அப்பப்போ ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வர்றதுனால அப்படி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ். சல்மான் கான் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. சத்யராஜ் வந்து என்ன சொல்கிறது, எதுக்கு இந்த படத்தை ஒத்துக்கிட்டாருன்னு கேட்குற அளவுக்கு படம் முழுக்க அவர் பண்ணுற ஒரே விஷயம் பல்ல கடிச்சிக்கிட்டு 32 பல்லும் தெரிகிற மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு க்ளோஸ்அப்பில் டைலாக் பேசுகிறது மட்டும்தான். சுத்தமாக அவருக்கு செட்டே ஆகலை இந்த கேரக்டரு. அவரோட அந்த நடிப்பும் சரி, அந்த கேரக்டரும் சரி. ஹிந்தியில் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு
எதுவும் விதி இருக்கா என்னன்னு தெரியல, அதனால அப்படி பண்ணாரான்றது தெரியல. சத்யராஜ்லாம் எப்பேற்பட்ட வில்லன்றது நமக்கு தெரியும். அவர்லாம் வில்லத்தனம் பண்ணாருன்னா வேற மாதிரி இருக்கும். பட் ஒரு அக்மார்க்கு ஒரு தெலுங்கு வில்லன் கேரக்டரை கொண்டு போய் ஹிந்தி படத்தில் திணிச்ச மாதிரி சத்யராஜ் வந்து அவரோட கரியர்லேயே அவர் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு படம்னு என்ன கேட்டால் இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் திரு எஸ் திருநாவுக்கரசு தான் சினிமாட்டோகிராஃபி. அந்த பிரம்மாண்டத்தை வந்து திரையில் காமிக்கிறாரு. அப்புறம் நம்ம சந்தோஷ் நாராயண் பிஜிஎம் அட்டகாசமாக இருக்குது. சரியான பிஜிஎம், ஆசைப்படத்துக்கான பிஜிஎம் எல்லாமே இருந்தும் படம் வந்து பெருசாக எங்கேயுமே நமக்கு கனெக்ட் ஆகாத காரணம் பார்த்த பழைய படத்தை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்ததுனால மட்டும்தான். என்னை கேட்டால் ஓடியில் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஓட்டி பார்க்கலாம். அதுவுமே உங்களுக்கு பார்த்த சீனே பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கவே செய்யும். ராஷ்மிகாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் சல்லுபாயை பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த மிஷன் பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம். நன்றி.